வணக்கம். நான் உங்கள் பிரியாளவன். இன்று எனது சிறுகதையான சுட்ட பொய்யும் வெடிக்காத செல்லும் என்ற கதையை வாசித்து காட்டப் போகிறேன். வழமை போலவே இன்றும் கர்ணன் பள்ளிக்கு தாமதமாக வந்திருந்தான். வேர்த்து போயிருந்த முகமும் வியர்வியால் நனைந்து போயிருந்த பள்ளி சீருடையும் அவனுடைய காற்சட்டைக்குள் நுழைய முடியாமல் தத்தளித்துக் கொண்டிருந்த அவனுடைய மேல் சட்டையும் என போருக்கு போய் வந்த போர் வீரனைப் போல் காட்சியளித்தான் கர்ணன். தினமும் இவனோட பெரிய பிரச்சனை, ஏன் தான் இவன் நேரத்துக்கு வர்றேலையோ தெரியல என சலிப்போடு தனக்குத்தானே பேசிக்கொண்ட ஆசிரியர் பொன்னம்பலத்தின் கண்களில் கோபத்தை விட வெறுப்புத்தான் அதிகமாக இருந்தது. எப்பொழுதும் இவன் இப்படித்தான், என்ன கேட்டாலும் ஒரு பதிலும் சொல்லாமல் தலையை குனிந்து கொண்டு நிற்பான் என்று சொல்லிக்கொண்டே போ போ போயிருந்து படி என கர்ணனின் முகத்தை பார்க்காமலே கட்டளையிட்டு விட்டு கணக்கு பாடத்தை தொடர்ந்து நடத்தினார். பள்ளி மாணவர்கள் எவரும் கர்ணனுக்கு தோழர்களாக இருக்க விரும்புவதில்லை. இவனுடைய அழுக்கான ஆடைகளும் எப்பொழுதும் களைத்து கருத்திருக்கும் முகமும் யாரையும் இவன் அருகே நெருங்க விடாமல் தடுத்தன. ஆனால் கர்ணன் இவற்றை பற்றி கவலைப்பட்டதாக தெரியவில்லை. தான் உண்டு தன் படிப்புண்டு என வகுப்பில் ஒரு ஓரத்தில் ஒதுங்கியே இருப்பான். ஆனால் படிப்பில் கர்ணன் வெகு சுட்டி. அதுவும் கூட பிற மாணவர்களுக்கு இவன் மீது வெறுப்போடு கலந்த பொறாமையையும் உண்டு பண்ணியது. என்னதான் அழுக்காக இருந்தாலும், பள்ளிக்கு தாமதமாக வந்தாலும் படிப்பில் மட்டும் எப்படி இவனால் இப்படி முன்னிலை வகிக்க முடிகின்றது என்னும் ஆச்சரிய குறிகள் நிறைந்த கேள்வி சக மாணவர்களுக்கு மட்டுமல்லாது பல ஆசிரியர்களின் மனதிலும் தோன்றியிருந்தது. புதன்கிழமை காலை கண்ணகி ஆசிரியர் தமிழ் பாட வகுப்பு எடுத்துக் கொண்டிருந்தார். வழமை போல கர்ணன் தாமதமாக வகுப்பறைக்கு வந்து கதவை தட்டிவிட்டு தலையை குனிந்து கொண்டு நின்றான். பாடம் நடத்தி கொண்டிருந்த கண்ணகி ஆசிரியர் தலையை நிமிர்ந்து பார்த்து, என்ன கண்ணா, இன்றைக்கும் தாமதமா என சிரித்து கொண்டே கர்ணனை வகுப்பறைக்குள் அனுமதித்தார். பள்ளியில் அனைத்து ஆசிரியர்களும் கர்ணனை கண்டவுடன் திட்டுவதும் வெறுப்பான பேச்சுகளை கொட்டுவதுமாக இருக்கும் பொழுது கண்ணகி ஆசிரியர் மட்டும் எப்பொழுதும் அமைதியாகவும் கனிவோடும் கர்ணனோடு பேசுவார், அன்பாக பழகுவார். கர்ணனுக்கு கண்ணகி ஆசிரியரின் பாடம் என்றால் மிகவும் பிடிக்கும். எல்லா பாடத்திற்கும் 100க்கு 90, 95 வாங்குபவன் தமிழுக்கு மட்டும் 100க்கு 100 வாங்குவான். அதனால் கண்ணகி ஆசிரியர் கர்ணனை எண்ணி மிகவும் பெருமைப்படுவார். வகுப்பறைக்குள் நுழைந்து அமர்ந்து கொண்ட கர்ணனின் முகம் வாடி சோர்ந்து போய் இருந்தது. பாடத்தை கவனிக்காமல் சாளரம் வழியே எதையோ உற்று பார்த்து கொண்டிருந்தான். பாடத்தை இடையில் நிறுத்திவிட்டு ஒவ்வொரு மாணவர்களிடமும் கேள்வி கேட்டுக் கொண்டிருந்த கண்ணகி ஆசிரியர் கர்ணனின் நிலையை பார்த்துவிட்டு, என்ன கர்ணா, உடம்பு சுகமில்லையோ என கேட்டுக்கொண்டே கர்ணனின் நெற்றியை தொட்டு பார்த்தார். ஆசிரியரின் தொடுகையால் சுய நினைவுக்கு வந்தவனின் முகம் வேர்க்க தொடங்கியது. கர்ணா, உனக்கு என்ன நடந்தது என ஆதரவாக விசாரித்த ஆசிரியரிடம் ஒன்றுமில்லை என்பது போல தலையசைத்து காட்டிவிட்டு மீண்டும் அமைதியானான். கர்ணன் தன் கேள்விக்கு சரியான பதிலை சொல்லாமல் எதையோ மறைக்க முயற்சிக்கிறான் என்பதை புரிந்து கொண்ட ஆசிரியர், சரி சரி, எல்லாரும் பாடத்தை கவனியுங்கோ என்று சொல்லிக்கொண்டே பாடத்தை தொடர்ந்தார். வகுப்பு முடிந்த பின் கர்ணனை தனியாக அழைத்த ஆசிரியர், கர்ணா, உனக்கு என்ன பிரச்சனை, ஏன் உன்னுடைய முகம் வாடியிருக்கிறது என்று கேட்ட பொழுது கர்ணனின் முகம் வாடியிருந்தது மட்டுமல்லாமல் கண்களும் கலங்கியிருந்தன. ஏதோ விபரீதம் நடந்திருக்கிறது என்று புரிந்து கொண்ட கண்ணகி ஆசிரியர் அவனை தனியாக அழைத்து கொண்டு சென்று குடிக்க தண்ணீர் கொடுத்து அவனை அமைதியான நிலைக்கு கொண்டு வந்தார். அவன் சிறிது அமைதியாகிய பின், என்ன நடந்தது சொல் கர்ணா, என்னை உன் அம்மாவாக நினைச்சு உன் பிரச்சனைகளை சொல் என கூறி கர்ணனை பரிவோடு பார்த்தார். என்றுமே தன்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கையை யாருக்கும் கூறாதவன் முதல் முறையாக கண்ணகி ஆசிரியரிடம் மனம் விட்டு சொல்லத் தொடங்கினான். போரில செல்லடிப்பட்டு அப்பா செத்துட்டார். அம்மா, நான், தம்பி மட்டும்தான் வீட்டில் இருக்கிறோம். தம்பிக்கு 2 வயசு. அம்மாவுக்கு ஒரு கண் தெரியாது. வீட்டில் சாப்பாட்டுக்கு சரியான கஷ்டம். என்ன வேலைக்கு போக அம்மா விடுறாவும் இல்லை. பள்ளிக்கூடத்துக்கு போய் படிக்கணுமென்று அம்மா கட்டாயப்படுத்துறா. நான் பள்ளிக்கூடத்துக்கு வந்தால் எங்கள் 3 பேருக்கும் யார் சாப்பாடு தாரது? அதுதான் காலமேல அம்மா அவிச்சு தார இடியப்பத்தை பெரிய ஆஸ்பத்திரி வாசல்ல கொண்டு போய் வித்துட்டு பள்ளிக்கூடத்துக்கு ஓடி வாரனான். பெரிய ஆஸ்பத்திரியில இருந்து பள்ளிக்கூடம் 10 கிலோமீட்டர் தூரம். இடியப்பத்தை வித்து முடிக்க நேரம் ஆயிடும். அதனால் ஓடி வருவேன். ஓடி வருவதால தான் களைப்பாயிருப்பேன். ஆனால் இங்கு ஆசிரியர்கள் நடத்தும் பாடத்தை கவனிப்பதில் என் களைப்பெல்லாம் பறந்து போயிடும் என்று கூறியவனின் கண்கள் திரும்பவும் கசிந்தன.
கர்ணன் தாமதமாக பள்ளிக்கு வரும் காரணமும் அவன் வரும்போது பள்ளி சீருடை நனைந்தே இருப்பதற்கான காரணத்தையும் அறிந்து கொண்ட கண்ணகி ஆசிரியருக்கு மனம் வலித்தது. எப்படியாவது கர்ணனுக்கு தன் பக்கத்தால் உதவ வேண்டும் என்று எண்ணிக்கொண்டார். கவலைப்படாத கர்ணா, இன்னும் கொஞ்ச நாள் தான். நீ கஷ்டப்பட்டு படித்து தேர்வெழுதினால் ஸ்காலர்ஷிப் கிடைக்கும். அதை பெற்றுக்கொண்டு நீ வேலைக்கு போகாமல் படிக்கலாம். அதற்கு பிறகு உனக்கு டியூஷன் காசு ஏதாவது வேணும் என்று சொன்னால் நான் தர்றேன். உன் படிப்புக்கான அத்தனை செலவையும் நான் பொறுப்பெடுக்கிறேன் என்று அவனுக்கு ஆறுதல் வார்த்தை கூறினார். ஆசிரியருடைய சொல் கர்ணனுக்கு ஆறுதல் அளித்தாலும் இன்றைக்கு விற்க கொண்டு போன இடியப்பத்தில் பாதிதான் விலப்பட்டது. பள்ளிக்கு நேரமாகியதால் மீதிய அருகில இருந்த பிச்சைக்காரர்கிட்ட கொடுத்துட்டு வந்துட்டேன். இடியப்பம் முழுதும் விற்க முடியாமல் நாளைக்கு இடியப்பம் அவிக்க மாவாங்க காசு போதாமல் இருக்கு. ஒரு நாள் இப்படி நடந்தால் ஒரு கிழமைக்கு எங்களால் ஒரு நேர சாப்பாடு கூட சாப்பிட முடியாது என எண்ணிக்கொண்டே தன் கண்களில் இருந்து வழிந்த கண்ணீரை துடைத்துக் கொண்டான். கர்ணனின் எண்ண ஓட்டத்தை புரிந்து கொண்ட கண்ணகி ஆசிரியர் தன் கைப்பையிலிருந்து சிறு தொகை பணத்தை எடுத்து கர்ணனின் கையில் திணித்தார். பணத்தை வாங்குவதா மறுப்பதா என்று தெரியாமல் தவித்த கர்ணன் இறுதியில் கண்ணகி ஆசிரியரின் வற்புறுத்தலால் பணத்தை பெற்றுக்கொண்டான். கடவுள் போல உதவி செய்த கண்ணகி ஆசிரியரை மனதில் கோயில் கட்டி வணங்க தொடங்கினான் கர்ணன். கர்ணனின் நிலையை மெதுவாக பிற ஆசிரியர்களுக்கு கண்ணகி ஆசிரியர் எடுத்து கூறியதால் பிற ஆசிரியர்களும் கர்ணனோடு அமைதியாகவும் அன்பாகவும் பழகத் தொடங்கினார்கள். காலம் மெல்ல மெல்ல கரைந்து கொண்டிருந்தது. உணவு விற்கும் பணம் வாழ்க்கைக்கு போதாமையால் வேறு ஒரு வேலைக்கு செல்ல வேண்டிய கட்டாயத்தில் கர்ணன் தள்ளப்பட்டான். காலையில் பெரிய ஆஸ்பத்திரிக்கு முன்னுக்கு உணவு விற்பவன் மாலையில் நெகிழிப்பை, போத்தல், பேப்பர்கள் என்று தெருவில் பொறுக்கி அதையும் விற்று காசாக்க முயன்றான். தினமும் அவன் பேப்பர் நெகிழி பொருள்களை தேடி தேடி சென்று பொறுக்கும் பொழுது அவனோடு சேர்ந்து பழைய பொருள்களை பொறுக்கும் சிறுவர்கள் பம்பர்ல இருந்து கொற்ற செல்களை பொறுக்கி வித்தால் நிறைய காசு வருமாம் என்று ஒரு அண்ணா சொன்னார். நாளைக்கு செல்கள் விழுந்த இடங்களுக்கு போய் செல்களை பொறுக்க போறோம், நீயும் வாரியா என்று கர்ணனிடம் சிறுவர்கள் கேட்க, கூடுதலாக பணம் கிடைத்தால் வீட்டில் அம்மா, தம்பி, தான் மூவரும் 3 வேளை உணவு உண்ணலாம் என்று மனதுக்குள் எண்ணிக்கொண்டு தானும் வருவதாக ஒத்துக்கொண்டான். மறுநாள் காலை பெரிய ஆஸ்பத்திரி வாயிலில் உணவை விற்றுவிட்டு பள்ளிக்கூடத்துக்கு ஓடிச் சென்று ஆர்வத்தோடு படித்தான். எப்படியாவது இன்றைக்கு நிறைய செல்களை பொறுக்க வேண்டும். அப்படி செய்தால் பணம் அதிகமாக கிடைக்கும். அம்மாவுக்கும் அது உதவியா இருக்கும் என்று மனதுக்குள் வேகமாக கணக்கு போட்டவனுக்கு அன்று பள்ளி நேரம் மெதுவாக கழிந்து கொண்டிருப்பதாக தோன்றியது. அன்றைய இறுதிப் பாடம் தமிழ். கர்ணனின் மனதுக்கு பிடித்த பாடம். ஆனால் கர்ணனுக்கு அதில் மனம் ஒட்டவில்லை. அவனுடைய எண்ண ஓட்டமெல்லாம் மாலை சாக்குப்பை நிறைய செல்களை சேமிப்பதை நோக்கி இருந்தது. அவன் ஏங்கிக் கொண்டிருந்த மாலை நேரமும் வந்தது. பள்ளி மணி அடிக்க பள்ளிப்பையை எடுத்துக்கொண்டு கண்ணகி ஆசிரியருக்கு வணக்கம் கூறிவிட்டு மான்குட்டி போல் துள்ளி பாய்ந்து வீட்டுக்கு ஓடினான். வேக வேகமாக உடைமாற்றி அம்மா கொடுத்த கருப்பு தேநீரை குடித்துவிட்டு சாக்குப்பையை எடுத்தவன் எதையோ நினைத்து கொண்டு இன்னொரு சாக்கையும் எடுத்துக்கொண்டான். எதுக்கு கண்ணா 2 பை என கேட்ட தாயிடம் உண்மையை சொன்னால் செல்களை பொறுக்க விடமாட்டார் என அறிந்தவன், நான் போற இடத்துல நிறைய பேப்பர் கிடக்கு, 2 பைகளை கொண்டு போனால் கணக்க எடுத்து வரலாம் என்று தாயிடம் முதல் முறையாக பொய் சொன்னான். கர்ணன் என்றுமே பொய் பேசுவதில்லை. அதனால் கர்ணனின் தாயாரும் அவன் கூறியதை நம்பி தலையசைத்தாள். ஆனால் முதலில் தன் தாய்க்கு சொன்ன பொய் கர்ணனின் மனதை சுட்டது. ஒரு முறை மட்டும் செல் பொறுக்க போவோம், பிறகு போக வேண்டாம் என்று மனதுக்குள் சொல்லிக்கொண்டே தன் தாய்க்கு பொய் சொன்னதை இட்டு வருந்தினான். பேப்பர் பொறுக்கும் சிறுவர்கள் ஒன்று கூடி செல்கள் விழுந்த இடம் நோக்கி வேகமாக நடந்தார்கள். சிறுவர்களாக இருந்தாலும் முதுகு பக்கத்தில் சாக்கு பைகளை அவர்கள் பிடித்து கொண்டு நேர்த்தியாக நடந்த நடை சிப்பாய்களின் நடையை ஒத்திருந்தது. ஒவ்வொரு சிறுவர்கள் வீட்டிலும் ஒவ்வொரு சோகக்கதை. பசி என்ற நோய்க்கு மருந்து தேடி புறப்பட்டு கொண்டிருந்தார்கள் இளம் பிஞ்சுகள். தாங்கள் எவ்வளவு பெரிய குடும்ப பாரத்தை சுமக்கிறோம் என தெரியாமலே தம் உறவுகளின் பசிக்கு மருந்து தேடி செல்கிறார்கள். மற்றவர்கள் காட்டிய வழியை கர்ணன் பின்தொடர இறுதியில் ஒரு தென்னந்தோப்பை வந்தடைந்தார்கள். தலைகள் அற்று கிடந்த தென்னை மரங்களை பார்க்கும் பொழுது கர்ணனுக்கு பயமாக இருந்தது. தன்னுடைய பயத்தை மற்றவர்களுக்கு காட்டிக்கொள்ளாமல் செல்களை தேடத் தொடங்கினான். உலகத்தில் உயிரினங்களை அளிக்கும் செல்களை மிட்டாய்களை பொறுக்குவது போல் சிறுவர்கள் தேடி தேடி ஆர்வத்தோடு பொறுக்கினார்கள். தாம் கொண்டு வந்த சாக்குப்பையை நிரப்பிய சிறுவர்கள் வீடு திரும்ப ஆயத்தமானார்கள்.
தாங் கொண்டு வந்த 2வது பையையும் நிரப்பிவிட வேண்டும் என ஆசைப்பட்டான் கர்ணன். சிறுவர்கள் கர்ணனை பார்த்து, சரி காணும் வா, வீட்டுக்கு போவோம், 6 மணி ஆயிட்டு என்று சொல்லும் பொழுது, நில்லுங்கடா, இன்னும் கொஞ்சம் பொறுக்கிட்டு வாரன், இன்னும் கொஞ்சம் பொறுக்கினால் எனக்கு கொஞ்சம் கூட காசு வரும் என்று கூறவும் மற்ற பிள்ளைகள் கர்ணனை தனியாக விட்டு தம் வீடு திரும்பினார்கள். செல்களை பொறுக்கும் ஆர்வத்தில் நேரம் போனதே தெரியாமல் மாலை மங்கும் வேளையிலும் ஓடியோடி பொறுக்கியவனுக்கு தூரத்தில் ஏதோ ஒன்று தன்னை நோக்கி ஓடி வருவதை பார்த்து பயந்து நின்றான். வேகமாக ஓடி வந்த உருவம் கர்ணனை பார்த்து குறைக்க, தனியாக நாயிடம் மாட்டுப்பட்டு விட்டோமே என மனம் பதைக்க என்ன செய்வதென்று தெரியாமல் கையில் இருந்த செல்களை அதன் மீது வேகமாக எறிந்தான். செல்களையும் தாண்டி கர்ணனை நெருங்கிக் கொண்டிருந்த நாயின் கோரப்பற்களை கண்ட கர்ணனின் இதயம் சில வினாடிகள் துடிக்க மறுத்தது. எப்படியாவது அதனிடமிருந்து தப்ப வேண்டும் என்ற எண்ணத்தை தவிர வேறு எதுவும் அவன் மனதில் தோன்றவில்லை. பல மணி நேரமாக தான் சேகரித்த செல்களை நாய் மீது சரமாரியாக வீசி எறிந்தான். அவன் எறிந்த செல்களில் ஒன்று நாய் மீது பட்டு வெடித்தது. கர்ணனை தாக்க ஓடி வந்த நாய் அவன் கண்முன்னே வெடித்து சிதறியது. ஒரு நிமிடம் உலகம் இருண்டது போல இருந்தது. தான் உயிரோடு இருக்கிறோமா இல்லையா என்ற உணர்வில்லாதவன் போல சிலையாக நின்ற கர்ணன் சில நிமிடம் கழித்து சுயநினைவுக்கு வந்தான். மனதில் அம்மாவுக்கு சொன்ன பொய் மீண்டும் வந்து அவன் இதயத்தை சுட்டது. இருட்டி கிடந்த தென்னந்தோப்பை எப்படி ஓடி கடந்து தெருவுக்கு வந்தானோ தெரியவில்லை. தொடர்ந்து மூச்சிறைக்க தன் உயிரை கையில் பிடித்து கொண்டு வீடு நோக்கி புயல் வேகத்தில் ஓடியவன் தனது வீட்டை அடைந்ததும் வாசலிலேயே மயங்கி விழுந்தான்.